சொந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு சில கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுடைய கட்சி கொடி மட்டும் தான் பறந்திருக்கும். சில கிராமங்கள்ல ராமதாஸ் அவர்களுடைய கட்சி கொடி மட்டும் பறந்திருக்கும். சில கிராமங்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் அவருடைய கொடி மட்டும் பறந்திருக்கும். ஆனா, இன்னைக்கு அதே கிராமங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, அதே மக்கள் இன்னைக்கு பல கட்சிகளாக பிரிஞ்சு கிடப்பாங்க. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி. இத நம்ம தவறு சொல்ல முடியாது. ஏன்னா, அவரவருக்கு வந்து ஒரு தனி சுதந்திரம் உண்டு. எந்த கட்சியில வேணா மாறிக்கலாம். அதே மாரி மதமும் அப்படிதான். நம்ம எதுல வேணா மாறிக்கலாம். நம்ம எந்த கட்சிக்கு மாறினாலும், எந்த மதத்துக்கு மாறினாலும், நம்மள எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரே விஷயம் தமிழ் மட்டும் தான். இது என்னைக்கும் மாறாது. நாமளும் அத மாற விட மாட்டோம். சரி. அப்படி பேசுற நாம, தமிழ பத்தி ஒரு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தமிழ்நாடு என்னைக்கு பிறந்தது? எத்தன பேருக்கு தெரியும்? எத்தன பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. சில பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. பல பேருக்கு தெரியாது. நவம்பர் 1 1956 தான் தமிழ்நாடு பிறந்த நாள். ஆனா தமிழ்நாட்டுக்கு பிறந்த நாள். ஆமா. 1935, 45 அந்த காலகட்டத்தில வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் அங்கங்க நிறைய இடங்கள்ல எழுப்பப்பட்டது. காரணம் என்னன்னா, ஒரு மொழியுடைய மாநிலம் வந்து மக்கள் வந்து இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கான சுதந்திரம் இருக்காது இல்லையா? அப்போ அந்த மொழிக்கான பற்றாளர்கள் குரல் எழுப்புவார்கள். ஸோ அப்படி காலகட்டம் அது 35லேருந்து 45 வரை. அந்த காலகட்டத்தில 1920ல மும்பையில நடந்த காங்கிரஸ் மாநாடுல கூட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கலாம். அதுதான் மக்களுக்கு நல்லதுன்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி வந்து தேர்தல் வாக்குறுதியா உனக்கு குடுக்குறான்னா, அது நிச்சயமா மக்களுக்கு அது வேணும்னு தெரிஞ்சு தான் குடுப்பான். செய்யறான், செய்யல அது வேற விஷயம். வாக்குறுதின்றது மக்களுக்கு எது தேவையோ அத தான் மேடையில சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியும் அத தான் குடுத்தாங்க. ஆனா 1947ல சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம், நேரு அவர்கள் குடுத்த வாக்குறுதிய மறந்துட்டு முடியாது அப்டின்ட்டார். மொழிவாரி மாநிலமாக பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதனால வந்து மொழி பற்றாளர்கள் அங்கும் இங்குமாக குரல் வலுவாக எழுப்பப்பட்டது. அதுல முதன்மையாக ஆந்திராவுக்காக ஒருவர் குரல் கொடுத்தார். பொட்டி ஸ்ரீராமுலு. அவர் சென்னையில தான் வசிச்சார். அப்ப ஆந்திரான்னு ஒண்ணு கிடையாது. சென்னை மாகாணமாக தான் எல்லாமே இருந்தது. திருப்பதி எல்லாமே வந்து சென்னை மாகாணத்துல இருந்தது. பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் வந்து கேட்டு பார்த்தார். ஆனா இவரு நம்முடைய நேரு அவர்கள் அத கேட்கல. இவர் உண்ணாவிரதம் இருந்து 55 நாள் உண்ணாவிரதம் வந்து இறந்தே போனார். இத பார்த்தோனே ஆந்திர மக்கள் கொதிச்சு எழுறாங்க. அப்புறம் 1953ல ஆந்திரா வந்து தனி மாநிலமாக அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல சங்கரலிங்கனார். எத்தன பேருக்கு தெரியும் அவருன்னு தெரியல. அவர் அப்படிதான் உண்ணாவிரதம் இருந்து 65 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3மே வந்து 1956 நவம்பர் 1 அன்னைக்கு தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. சந்தோஷமான விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறந்ததுக்கான ஒரு ஒரு விஷயம் தான் அது. பிறந்த நாள்ன்றது. ஒரு மாநிலம் பிரிக்கப்படுது. ஒரு மக்கள் ஒரு மொழி பேசும் மக்களுக்காக ஒரு தனி நிலப்பரப்பு உருவாக்கப்படுதுன்னா, அது சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷத்த 1956ல் ஆரம்பித்து 57, 1960, 70, 80, 90, 2000, 2010, 2025 வரை இன்று வரை ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலமும் சிறப்பா வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க. எப்படி? 1956க்கு அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு, வருஷம் வருஷம் அந்த அந்த மாநிலம் பிறந்த நாள சிறப்பா கொண்டாடுவாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும் அந்த நாள கொண்டாடவே இல்ல. எப்படி? தமிழ் தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு, தமிழ் என் உயிரு, என் உடலில் ஓடுகிற ரத்தம் தமிழ் அப்படின்னா பேசி தான் இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன தமிழ்நாட்டில். ஆனால் 2019 வரை எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு நாள கொண்டாடவே இல்ல. இதெல்லாம் நம்ம வந்து இத இத இந்த கேட்டு நம்ம வந்து கோவப்படக்கூடாது. வருத்தப்படணும். ஆட்சியாளர்கள் மேல நமக்கு வந்து வருத்தம் தான் வரணும். ஏன்னா, நம்மள இணைக்கிறது தமிழ் மட்டும் தான். கட்சி கிடையாது. அதனால ஏன்டா என் மொழிய வந்து நீ கொண்டாடலன்னு சொல்லி நமக்கு வந்து கோவம் அவங்க மேல தான் வரணும். அப்போ 56க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் தமிழ்நாட்டுல யாருமே இத கொண்டாடலையே! யாருமேன்னு சொல்றத விட ஆட்சியாளர்கள் இத கொண்டாடலையேன்னு சொல்லும்போது வருத்தமா இருக்கு. ஏன்? இப்ப ஆந்திரால பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போனார் இல்லையா? அவருக்கு அங்கங்க சிலை வைத்து, வருஷம் வருஷம் அவர் ஒரு தியாகியா அவர கொண்டாடிட்டு, அவர் பேர்ல பல நிறுவனங்கள் இருக்கு. ஆந்திரால பல பள்ளி, கல்லூரிகள், சிலை. ஆனா சங்கரலிங்கனார் தமிழ்நாட்டுல இறந்தார் பாருங்க. அவர் பேர்ல ஏதாவது ஒரு பேருந்து நிலையம், அந்த பஸ் ஸ்டாண்ட், ரயில் நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது ஒண்ணு இருக்கா? கிடையாது. உண்மையான மொழி பற்றாளர்கள், மொழிக்காக உயிரை விட்டவர்கள், சங்கரலிங்கனார் உட்பட பல பேர் இருக்கிறாங்க. அவங்க பெயர்ல எதுவுமே பெருசா இருக்காது. ஏன்? அவங்க பேரு நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ உண்மையான தமிழ் மொழிக்காக உயிரை விற்றவர்கள் இங்க மறைக்கப்பட்டு விட்டனர். எது நம்மள மறைச்சிருச்சு? எது தெரியுமா? தமிழ்நாடு. சவுத் இந்தியா முழுக்க நாம் அனைவரும் திராவிடர்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ் எல்லாமே திராவிட குடும்பம் அப்படின்னு நம்மள சொல்லி, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று நம்மள சொல்லி, நம்மள வளர்த்துட்டாங்க சின்ன வயசுல இருந்து. நம்ம அப்பாக்களும் அப்படிதான் வளர்ந்தாங்க. ஆனா உண்மை என்ன? தமிழை மறைத்தது இந்த திராவிடம் தானே. திராவிடம் தான் மறைத்தது. ஆமா.
ஏன் தமிழ்நாட்டுனால கொண்டாடல? அந்த கேள்வி திருப்பி திருப்பி கேட்டு பார்ப்போம். நமக்கு பதில் கிடைக்கும். எதுக்கு கர்நாடகா மட்டும் வருஷம் வருஷம் கொண்டாடுறான்? அவன்னா கன்னடா வெறியனா? சில பேர் சொல்லுவாங்க. வெறியன் கிடையாது. மொழி பற்றாளன். அதாவது எல்லா விஷயத்துலயுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அந்த மொழி பற்றவன் தவறா பயன்படுத்துறோம், வெறியாளன் தான். வருஷம் வருஷம் கொண்டாடுறவன் பற்றாளன் தானே! அப்ப ஆந்திரா வருஷம் வருஷம் கொண்டாடுறான் இல்லையா? கேரளா வருஷம் வருஷம் கொண்டாடுறான். தமிழ்நாடு மக்கள் நம்ம ஏன் கொண்டாடுறதில்ல தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரிவிக்கப்படல. நம்ம வந்து அதுக்கு பழக்கப்படுத்தல. நம்ம பல விஷயம் வேற விஷயத்துக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஆனா, மொழி பற்றுக்கு நம்மள பழக்கப்படுத்திக்கல. இத நம்ம தவற விட்டுட்டோம். இன்றைய இளைய தலைமுறை எந்த கட்சியில இருந்தாலும், மொழிக்காக தான் நம்ம நிக்கணுமே தவிர, கட்சிக்காக அல்ல. நம்ம மொழிக்காக எந்த கட்சி நிக்குதோ, அந்த கட்சிய நம்ம ஆதரிக்கலாம். தவறில்லை. ஆனா, கட்சிகளுக்காக நம்ம மொழியை வந்து ஆ துரோகம் செய்து, நம்ம மொழிய தூக்கி நம்ம தூர போடக்கூடாது. இதுவரை அப்படிதான் இருந்துட்டோம். இதுக்கப்புறம் இளைய தலைமுறைக்கு வந்து இந்த விழிப்புணர்வு அளிக்கணும். உண்மதான். எந்த கட்சியில இருக்கிறவங்களும் இத சிந்திச்சு பாருங்க. ஏன் தமிழ் மொழி கொண்டாடப்படுவது இல்லை? தமிழுக்காக 1000 செய்தாலும், உண்மையான அந்த மொழி பிறந்த நாளை ஏன் கொண்டாடுவதில்லை? அப்படி என்றால், திராவிடம் என்று ஒன்று வந்து, நாம் எல்லாம் திராவிடர்கள் சொல்லி நாம சொல்லிக்கிறோம். தமிழ்நாடு மக்கள். ஆந்திரால போய் சொல்லி பாருங்க. நீங்க திராவிடர்கள் சொல்லி. ஏத்துக்கவே மாட்டான். கர்நாடகால சொல்லி பாருங்க. அவன் ஏத்துக்கவே மாட்டான். கேரளாக்காரன் ஏத்துக்கவே மாட்டான். அவன் சொல்லுவான், நான் மலையாளி, நான் கன்னடன், நான் தெலுங்கன். ஆனா நான் மட்டும் திராவிடன். என்று வந்தது இந்த திராவிடம். நம்ம எடுத்து பார்ப்போம். மறுபடியும் சொல்றேன். கட்சிக்காக சில நல்ல விஷயத்த நம்ம கேட்காமலே போயிடுறோம். திராவிடம் பிறந்து அதிகப்படியா ஒரு 150 வருஷம் ஆச்சு. அவ்வளவுதான். 150 வருடங்களுக்கு முன்பு திராவிடம் என்ற வார்த்தை தமிழர்களுக்காக, தமிழர்களின் நலன், தமிழர்களுடைய அந்த இலக்கியமோ, காப்பியங்களோ, வரலாறுலயோ எங்கேயாவது திராவிட மொழி அந்த பெயர் இருக்கான்னு பாருங்க. திராவிடம் என்ற பெயர் தமிழர்கள் மத்தியில் ஒரு 150 வருடங்களுக்கு முன்பு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்போ திராவிடத்துக்கு பிறந்த நாளே வந்து 150 வருஷம் தான் சொல்லுவேன். அது தமிழர்களா பார்க்கும்போது. ஆனா தமிழுக்கு பிறந்த நாள் பல ஆயிரம் வருடம், பல ஆயிரம் வருடம். அதனால வந்து பிளவுபட்டு நம்ம எல்லாமே வந்து தனித்தனியா கிடக்கிறோம். பரவால்ல. பொறுமையா சிந்திக்கலாம். ஆ தமிழுக்கு யார் துரோகி? தமிழுக்கு யார் ஆதரவாளர்? நாம் யார் பக்கம்? என்று சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.